திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு போற இடத்துல தான் நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம். திமுகவினுடைய கபட நாடகத்தை வெளிச்சத்தோடு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பா இந்த திருவள்ளூர் சட்டப்பேரவை இதனுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய கல்வி தந்தைன்னு தன்னையே தான் சொல்லிக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள், அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, இந்திரா மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி. இவங்களே நீட்டு வேண்டாம் டிராமா பண்றாங்க. ஐயா, 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமா இருந்த மருத்துவ சீட்டு 57,000. இன்னைக்கு 2024 பிப்ரவரி 8ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு 1,08,000. அப்ப 67 ஆண்டுகள்ல எவ்வளவு மருத்துவ சீட்டு இருந்துச்சோ நம்முடைய ஆட்சியில இரட்டிப்பு செய்திருக்கின்றோம், இரட்டிப்பு. ஆனா இந்த தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்திக்கிட்டு நீட்டு வேண்டாம், திமுக சொல்ற மாதிரி கல்வி தந்தைன்னு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீட் இல்லைன்னா தான் கல்லா கட்ட முடியும். இவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நம்பும், அப்பதான் பணத்தை கொடுத்து 5 கோடி 6 கோடி சீட்டை விற்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தொகுதி. தமிழ்நாடு முழுவதுமே படம் பிடித்து காட்டிக் கொண்டு வருகின்றோம். இந்த தொகுதி திருவள்ளூரை பொறுத்தவரை நீட்டு வேண்டான்னு எம்எல்ஏ சொல்றாருன்னா அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி, இந்திரா மருத்துவக் கல்லூரி கல்லாக்கட்டு. எம்பியை பத்தி சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 4 வருஷம் 11 மாசமா காணாம போன எம்பி, காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார். வந்த உடனே யாரையும் அதானியை கோயிலுக்குள்ள விட்டது, தாமர் கோயில் பூஜைக்கு யாரையும் அதானியை கூட்டிட்டு போனதுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் 1983 மோட்ல இருக்கார், கபில் தேவ் காலத்துல இருக்கார். 2024 வளர்ச்சி அடைந்த இந்தியால மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியாத ஒரு எம்பி. அதானி போய் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை செய்தார்னு பேசக்கூடிய ஒரு எம்பி இந்த தொகுதி கிடைத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையில மக்கள் பிரச்சனைகளை, ஆட்சியாளருடைய அவலத்தை பேசிக் கொண்டு வருகின்றோம். திருவள்ளூரும் அதே போல. இதை தாண்டி சகோதர சகோதரிகளை கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்கன்னே பதில் சொல்றோம். இப்படி வாங்க. முதலமைச்சர் அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் கூட்டிட்டு போயிருக்காரு. இது அரசு பயணமா இல்ல அவரோட தனிப்பட்ட பயணமா? அண்ணா, எனக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய துணைவியாரை அழைத்து சென்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஒரு முதலமைச்சர் அரசு பயணமா போகும் பொழுது வேறு வேறு நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாருமே தன்னுடைய துணைவியாரை கூட்டிட்டு போறாங்க. இஷ்யூ அது கிடையாதுங்க. அதை பற்றி நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அது ஓகே, முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. துணைவியார் அழைச்சிட்டு போலாம். அங்க போனீங்கன்னா அரசு ஒரு பேங்கெட் டின்னர் கொடுப்பாங்க. அங்க ஸ்பௌஸோட போக வேண்டி இருக்கும். புரோட்டோகால் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. என்னுடைய பிரச்சனை, முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பணம் 3,440 கோடி ரூபாய். அதுலதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் படிச்சு காட்டினேன். 2022 மார்ச் மாசம் துபாய் போன பொழுது முதலமைச்சர் வர 6,100 கோடி சொன்னார். 6,100 கோடி பணம் வரும். இன்னைக்கு சரியாக 2 ஆண்டுகள் ஆகுது. 6 ரூபாய் பணம் வரல. இன்ஃபேக்ட் நோபல் ஸ்டீல் 1000 கோடி ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார் முதலமைச்சர். இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சு பேசினார் சென்னையில். நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை அட்ரஸும் ஒரே அட்ரஸ். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்த பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காகத்தான் துபாய் பயணம். அதன் பிறகு 2023 சிங்கப்பூர், ஜப்பான் போகும்பொழுது ஒரு 1,400 கோடி சொன்னார். அது முக்கியமாக இவர்கள் போனதே முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் ஜனவரி நடக்கிற முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல போயிருக்காங்க. முதலீட்டாளர் மாநாடு முடிந்து 10 நாளுக்குள்ள ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? 3,440 கோடியும் ஏற்கனவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி. அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் புதுசா எதுவுமே சைன் பண்ணல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று அவர் சொல்வது, அவர் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் நடக்கிற விஷயத்திற்கும் எந்த விதமான பொருத்தமுமே இல்லை. இதில் பல மர்மங்கள் இருக்கு. தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே மர்மமாக தான் இருக்கு. திமுக ஆடிட்டு போறாங்களா? திமுக அதற்கு முன்பு யாரு போறாங்க? இதையெல்லாம் ஆராய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இவர் வெளிநாடு போறதுனால. அடுத்து கேளுங்க. தமிழ்நாட்டுல 39 தொகுதிகளிலும் பாஜக, அதிமுக வெல்ல முடியாத இந்தியா டுடே ஓட்டர் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரி, கேரளா கூட ஒரு இடம் கூட வர முடியாது. அந்த கருத்து கணிப்புல எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நேத்து நடந்த டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எங்களுக்கு 21% வாக்கு. நான் சொல்றது நல்லா குறிச்சுக்கேன்.
பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி கேட்ட கட்சி நேற்று டைம்ஸ் நவ் சர்வேல 21%, 21%. 2% சொல்லுவீங்க, இந்த கட்சியை பத்தி என்னென்னமோ சொல்லுவாங்க. 21% மக்களுடைய ஆதரவு டைம்ஸ் நவ். இன்னைக்கு இந்தியாவுடைய கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி தனியாக, கூட்டணி கிடையாது, கூட யாரும் கிடையாது, தனியாக ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல மக்களுடைய அன்பை பெற்று 16%. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.